ஒரு 7:30 7:35 மணி இருக்கும். அன்றைக்கி ராத்திரி வரும்போது எதிர்பாராத விதமாக கடல்ந்து தவறி விழுந்துட்டேன். மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ளே முங்கி எந்திரிச்சு வரதுக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் ரன்னிங்கில் ஒரு கொஞ்சம் தூரம் போயாச்சு. திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் பக்கத்தில் இருக்கிற செட்டிக்குளம் அப்படிங்கிற கடலோர கிராமத்தை சேர்ந்தவர் 35 வயதான சிவமுருகன். இவர் செப்டம்பர் 20 அன்னைக்கு கன்னியாகுமரி சின்னமுட்டை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து தன்னோட உறவினர்களோட ஒரு விசைப்படகுல மீன் பிடிக்க போனார். 10 நிமிஷம் போல் இருக்கும். இப்போ பெரியப்போ அண்ணனை காணையில் அப்படின்னா, அதோட பையனை அந்தாலும் இந்தாலும் தேடி பார்த்து பையனை காணையில். அதோட 2வது திருப்பிட்டு ஓடினேன். அடுத்த போட்டுகளுக்கு அவ்வளோவுக்கும் வயர்லெஸில் அடித்து சொன்ன உடனே அவ்வளோ போட்டு வந்துட்டு. எங்கள் செட்டிக்குளம் போட்டு நிறைய போட்டு உண்டு. அந்த போட்டு எல்லாம் மாதிரி ஒன்றா தேடி 2வது திருப்பிட்டு ஓடணும். இருட்டுக்குள்ளே ஒன்றும் தெரிஞ்சில்லை. என்னால் அவங்கள பார்க்க முடியுது. அந்த உணர்வுபூர்வமாக நான் நம்மளை பக்கத்தில் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு நான் ஏங்கிட்டே இருக்கேன். அவங்க நானும் நீச்சல் அடித்து போகிறேன் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. என்ன காரணம்னா அந்த அலை அடிக்க 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 நம்மளை முன்னாடி நீந்த விடாது. எவ்வளோ தான் நம்ம தேடினாலும் அந்த முகம் இவ்வளோ கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, அந்த முகம் இவ்வளோ தான் தெரியும். அவங்களால நம்மளை பார்க்க முடியாது. இப்படியா கிடச்சிக்கிடுவான்னு திருப்பி ஓடத்தான் இன்னும் கிடைக்கவே இல்லை. அதனால் தான் கண்டிப்பாக கரையை வந்து தான் ஆகணும். மாதிரியும் 14 ஆள் 13 ஆள் இருக்குது. அந்த ஆளுகளுக்கு பசி அறிவிக்கு மாதிரி கரையை கொண்டு வரணும். தன்னை தேடி வந்த படகுகள் திரும்பிவிட தன்னை மீட்க யாரேனும் வருவார்களா அப்படிங்கிற நம்பிக்கையில் கடலை தத்தளிச்சுக்கிட்டு இருந்தார் சிவமுருகன். நைட்டு ஃபுல்லாக எதையும் பிடிக்காமல் அப்படி நீந்திட்டு இருக்கேன். நீந்தி முடித்தோடனே அப்போ விடிய காலம் விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விடிவு காலம் பிறக்கும் நமக்கு. சரி, ஆட்கள் எப்படியும் நம்ம கூட இருந்த தம்பி போட்டில் இருக்கிறதால எப்படியும் தேடி வருவாங்கன்னு சொல்லியிருக்கேன். தேடி வந்திருக்காங்க. அவங்க கண்ணுக்கு என்னால் கண்டுபிடிக்க முடியல. சுற்றி பார்க்குறேன். எனக்கு கரை எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. என்னால் எட்டியும் பார்க்க முடியாது. யார் வராங்க என்ன வராங்கன்னு பார்க்க முடியாது. என்ன காரணம்னா இந்த அலை அடித்து என்னோட கண் எல்லாம் செவந்து போச்சு. என்னால் கண்ணு முழிச்சு பார்க்க முடியாது. கண்ணு திறந்து பார்க்க முடியாது. கண்ணில் தண்ணி அடிச்சுட்டே இருக்குது. சிவமுருகன் பற்றின தகவல் கிடைச்ச உடனே குளச்சல் மரைன் போலீஸ் சார்பாக அவரை மீட்க முயற்சிகள் எடுத்தோம். ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியலன்னு குளச்சல் மரைன் போலீஸ் அதிகாரிகள் பிபிசியிடம் சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 5:30 போல் எங்கள் போட்டு வேற அண்ணன் போட்டு 2 போட்டை கூட்டிகிட்டு போனோம். தேடி பார்த்தோம். அவங்க அதுலேருந்து ரொம்ப லாங்கில் இறந்துருக்காங்க. ஸோ கண்டுபிடிக்க முடியல. நம்பவும் முடியல எங்கேயாவது இருப்பாங்கன்னு. ஆனால் ஆள் மனசுக்குள்ளே இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்படி கொஞ்சம், ஏன்னா வீட்டுக்கு எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்களா, வந்து இப்படி ஒவ்வொன்றா சொல்ல ரொம்ப பதட்டமாயிட்டு. கடலில் விழுந்து 24 மணி நேரத்தை தாண்டியாச்சு. ஆனாலும் தன்னை யாரும் காப்பாற்றலையே அப்படிங்கிற நினைப்பு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்ந்திருந்த சிவமுருகனை வேறொரு முடிவு எடுக்க வச்சுது. பகலில் ரெஸ்கியூஸ் பண்ணால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ நைட்டு ஃபுல்லாக கிடக்க முடியாது. அப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்லணும்னா தண்ணிக்குள்ளே மூழ்கினேன். அப்புறம் தான் கொஞ்சம் தண்ணி குடித்தேன். தண்ணி குடித்து கொஞ்சம் நேரம் மூழ்கலான்னு பார்க்கச்சில் அடுத்த ஒரு அரை மணி நேரம் கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சு. ஒளிவட்டம்னா அந்த போட்டு. சிவமுருகன் கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த ஒளி கூத்தன்குழி கிராமத்தை சேர்ந்த மீனவர் அருளப்பனோட படகு. அவரும் அவரது குழுவினரும் தான் சிவமுருகனை மீட்டு செப்டம்பர் 22 காலையில் கரைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. என்னோட கண் எல்லாமே கலங்கி போச்சு. கண் என்னால் முழிச்சு பார்க்க முடியாது. அந்த லைட்டு வெளிச்சத்தையும் என்னால் கண்ணால் பக்கத்தில் வந்தால் என்னால் கண்ணு திறக்க முடியாது. அப்புறம் அது கொஞ்சம் அவங்க என்ன பார்க்குறது, அவங்க போட்டிருக்க வலையை எடுக்க வந்திருக்காங்க, சின்ன நாட்டு படகு. அப்போ அது இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வர தான் அது நம்மளுக்கு சின்ன படகு மாதிரி எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. அப்போ தான் கொஞ்சம் சுற்றி போய் அதை பார்த்தேன். அப்புறம் தான் பார்த்தோன்னா அப்போ கொஞ்சம் பக்கத்தில் வரையும் காப்பாற்றுங்க அண்ணான்னு கொஞ்சம் கை காட்டின பிறகு தான் அவங்க என்னை பக்கத்தில் உடனே கையை பிடிச்சி தூக்கி அவங்களோட படகுல வச்சாங்க. அப்போ தான் எனக்கு அவங்கள பார்க்கச்சில எனக்கு அது பெரிய கடவுள் மாதிரி எனக்கு தெரிஞ்சு. கரைக்கு வந்த பிறகு சிவமுருகனுக்கு மருத்துவ சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டுச்சு. விழுந்ததுக்கு அப்புறம் என்ன நைட்டுலனா அந்த சின்ன நண்டு பொடி நண்டு என்னை மேலுக்கு தான் கடிச்சு கொஞ்சம் தொந்தரவு பண்ணிச்சு. அப்புறம் இந்த ஜெல்லி மீன் மாதிரி ஒரு புழு மாதிரி நம்ம அது என்னன்னா நைட்டு மட்டும் நம்மளை அட்டாக் பண்ணுது. நைட்டு இந்த கையில் காலில் கடிச்சு தொலை போட்டுட்டு உடம்புக்குள்ளே போயிடுது. உள்ளே போயெல்லாம் நான் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த புழுவெல்லாம் பார்த்தேன். அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்க உள்ள கைக்குள்ளெல்லாம் நல்லா போயிட்டு இருந்தேன், 2 கைக்குள்ளேயுமே. மற்றபடி என்ன காரணம்னா நான் இப்படி தான் நீந்திட்டு கிடந்தேன்.
அப்படிங்கச்சில அந்த கைக்குள்ளே போனதை என்னால் கவனிக்க முடியல, எடுக்க முடியல. ஆனால் அந்த கையில் இந்த காலில் கடிச்சதை நான் அப்பப்போ எடுத்து உருவி போட்டுட்டேன், இல்லைன்னா என் உடம்பு ஃபுல்லாக ஏறி இருக்கும். சிவமுருகன் 26 மணி நேரம் தென்கடலை தத்தளிச்சு மீண்டு வந்ததை பலருமே ஒரு பெரிய அதிசயமாக தான் பார்க்குறாங்க. எப்படி இவரால் அவ்வளோ நேரம் நீந்த முடிஞ்சது அப்படிங்கிற கேள்வியை அவங்க முன் வைக்கிறாங்க. இன்னும் சில பேருக்கு இன்னும் சந்தேகம் இருக்கும், இவங்க எப்படி 26 மணி நேரம் அதில் நீச்சல் அடிச்சுட்டு கிடந்தாங்கன்னு இன்னும் சில பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். எப்படின்னா, நான் அப்படி படுத்து கிடந்து நீச்சல் அடிக்கல, அப்படி நட்டாமல் நின்று அப்படி கையை காலை அப்படியே அசைச்சிட்டு இருந்தது தான். அந்த உடலோட தன்மை எதுவுமே நான் அந்த வலிமை எதுவும் கொடுக்கல. அந்த அலை அடிக்க அடிக்க அதோட நீரோட்டத்துக்கு அப்படியே நான் அந்த காற்றுக்கு அப்படியே என்னை தள்ளிட்டு போனதான். நான் எதுவுமே உடலோட வலிமை கொடுக்கல. நீ ரொம்ப வேகமாக நீஞ்சலாம் நிற்க முடியாது, இழைச்சிரும். மெதுவாக நம்மளுடைய மூச்சை வந்து அடக்கி அடக்கி விட்டு 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 பையே அப்படியே ஓரளவுக்கு மேய்ந்து கடந்தால் மட்டும்தான் கடலில் கடக்க முடியுமே தவிர, மற்றபடி நம்ம மூச்சு அதிகமாக விட விட வந்து கீழே தான் போகும். எவ்வளோக்குள்ள நம்ம பக்குவமாக லேசாக அமுக்கமாக இருக்கோமோ அவ்வளோக்குள்ள கடலில் கடக்கலாம். நான் 40 வருஷம் கிட்ட இருக்கேன், 35 வருஷம் இருக்கேன் நான் தொழிலுக்கு போய். நிறைய கடல் உள்ள நிறைய போட்டுள்ள சம்பவம் நடந்திருக்கு. தப்புனது யாருமே கிடையாது. எது கையில் எந்த பொருளும் இல்லாமல் அவ்வளோ ஈஸியாக நீஞ்சி கடந்து தப்புன ஆள் நான் இதுவரையும் பார்த்ததே கிடையாது. என்னாலே நம்ப முடியல, 1% கூட நான் இப்படி இதில் மீண்டு வந்தேன்னு என்னால் நம்ப முடியல. அந்த கடல்ல இருந்து எப்படி மீண்டு வந்தேன்னு இன்னும் நான் நினச்சிட்டு தான் இருக்கிறேன்.